பிறருக்கு உதவி செய்வது பேரின்பமா பெரும் துன்பமா? ஒரு காலத்துல உதவி செய்யுங்கிறது அன்பை சார்ந்திருந்தது. ஆனா இன்னைக்கு விளம்பர மோகத்தில் அன்பு பரிசளிக்கிறான் சார். 50 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போட்டோ போட்டு வீடியோ எடுக்கிறான் சார். அந்த யூடியூபர் சம்பாதிக்கிற பணம் 30,000 சார். அவன் நல்ல உண்ணத்தோட இன்னைக்கு யாராருக்கு உதவி செய்யறாங்களா? சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு உதவி ஒரு உயிரை காப்பாற்றும்னா உதவி எப்படி பெருந்துன்பம் ஆகும்? என்னதான் பார்த்து பார்த்து இந்த உலகத்துல உதவி பண்ணாலும் சில பேர் தங்களுடைய சுய புத்திகளை காட்டி நம்மளை நடு தெருவுல நிக்க வைக்கிறாங்களே, இதனால் தான் பெருந்துன்பம். தினமும் ஏதாவது ஒரு முறையில் யாராவதுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்பதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றி அதுதான். ஏன் தெரியுமா? இந்த பிறப்பே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இறைவனை படைத்திருக்கிறான். அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உதவி செஞ்சா நல்லா இருக்கும், உதவி செஞ்சா நல்லா இருக்கும்ன்றத ஒரு வகையில நாங்களும் ஒத்துக்கிறோங்க. உதவி செஞ்சா நல்லா இருக்கும். யாருக்கு? உதவியை வாங்குறவருக்கு நல்லா இருக்கும். செய்யறவருக்கு எந்த காலத்துல நல்லா இருந்திருக்கு? கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா சிங்காரவேலு தலைமையில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர்கள் பங்கு பெற்ற சிறப்பு பட்டிமன்றம் வருகின்ற சனிக்கிழமை காலை 8 மணிக்கு நமது புதிய யுகத்தில்